ஒன் ஃபைனல் டைம். இதை நான் ஸ்டில் அவங்க டைமர் போட்டு காட்டினாலும் இது நான் ஸ்டில் நான் அன்ஃபேர்னு சொல்லுவேன். வாங்க பார்ப்போம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம என்ன டேன்னா எனக்கு தெரில, நான் கொஞ்ச நாளாக நான் போடல. இனி ஏன்னா எனக்கு இதெல்லாம் நடக்கும்ன்றது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். விஷாலை டாப் 5க்கு கொண்டு வருவாங்கன்றது நான் ஆணித்தனமாக நம்பினேன். அதனால நான் இந்த 3 நாளாக நான் வீடியோ போடலை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்களோட ஃபேவரட்டை கொண்டு வந்துடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணின்றது எனக்கு தெரியும். இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. சீசன் 1ல் ஓவியா, சீசன் 3ல் கவின், சீசன் 7ல் பிரதீப், இப்போ ஜாக்லின். இப்போ ஓவியா அது ஒரு விதமான கேம்லாம் நிறைய டஃப்பாக விளையாடிச்சாங்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை. அதே மாதிரி பிரதீப் அவனோட இது அதுவும் வேறு விதமாக கொண்டு போயிட்டாங்க. பட் இந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டே 1லேருந்து இன்னைய வரைக்கும் இன்னைக்கும் அது ப்ரூவ் பண்ணிட்டு தான் போயிருக்கா. அப்படி ஒரு பொண்ணு எப்படி மனசாட்சி இல்லாமல் எலிமினேட் பண்ண முடிஞ்சதுன்னா தெரியல. இது ப்ரீ பிளான்டு தான். ஆக்சுவலி பயங்கரமான ட்ராப் இது ஒரு வலை. இது என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப ஒரு ஷாக்கிங்ன்றதை விட இது ஷாக்கிங் இல்லை, இது நடக்கும் தெரியும். ஆனால் அவங்க பண்ண விதம் ரொம்ப சேடனிங்காக இருக்கு. அது ரொம்ப ஒரு கன்றாவியா இருக்கு, கேவலமான வேலை. ஆக்சுவலா பிக் பாஸ்ல என்ன நடக்கும்னா, கண்டஸ்டன்ஸ் உள்ள என்ன பேசுறாங்களோ அதை வச்சு டாஸ்க்குங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த முறை அவள் 10 தடவை சொல்கிறாள், என்னால் முடியாது, ஓட முடியாது, அந்த பாம்பு அந்த மாதிரிலாம் கொடுத்தா கூட ஓரளவுக்கு பண்ணிடுவேன். நீங்கள் உண்மையிலேயே எல்லாரையுமே ஒரே மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பாம்பு அதெல்லாம் கொடுத்து கூட பண்ணியிருந்துருக்கலாம். அந்த மாதிரி டஃப்பான ஒரு இதெல்லாம் கூட கொடுத்துருந்துருக்கலாம். இதில் என்னென்னா, பிக் பாஸ் எந்த விதமாக ப்ளே பண்ணாருன்னா, பவித்ரா ஜாக்லின் ஓடி போய் நின்று ஆனந்தி படிக்கும் போது முதல்ல ஓடி போறா தான் ஜாக்லின் தான். அதுக்கு முந்தின இது ஃபர்ஸ்ட் இது டாஸ்க் படிக்கும் போது ரயனும் முத்தம் ஓடும்போது முத்து ஓடிட்டான். ரயன் உட்கார்ந்துட்டே கத்தின்னா அப்புறம் அதுக்கப்புறம் எழுந்து போனான். அப்போ பிக் பாஸ் எவ்வளவு இதுவா சொன்னீங்க, இல்ல முத்துக்குமார் தான் முன்னாடி வந்துட்டதுனால நீ போலாம் அப்படின்னு. அப்ப அடுத்த டாஸ்க்கும் நீங்க அப்படித்தானே பண்ணிருக்கணும். என்னன்னா அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா போகும்போது கூட ஜாக்லின் அப்போ எழுந்து வந்தாங்க இல்லையா? அப்ப எல்லாருமே எழுந்து வந்தாங்க. டிஸ்கஷன் போயிட்டு அது ரொம்ப நேரம் ஆன பிறகுதான் சரி ஃபர்ஸ்ட் அடிப்படையில சௌந்தர்யா போட்டோம் நீங்க. ஆனா அந்த சான்ஸ் ஜாக்லினுக்கு கொடுக்கல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கெல்லாம் முன்னாடியே எல்லாரையும் உட்கார வச்சு இந்த மணி இந்த பாக்ஸ் இந்த மணி டாஸ்க் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க இல்லையா? அதுவே எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ண பிளே. அது ஒருத்தரை கில்ட் ட்ரிப் பண்றது. ஒருத்தர் கில்ட் ட்ரிப்னா அது ஒருத்தரை குற்ற உணர்ச்சிக்குள்ள கில்ட் ட்ரிப் பண்றது. கில்ட் ட்ரிப்னா குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறது. ஸோ ஜாக்லின் மட்டும் தான் போலன்றதை தெரிஞ்சு அதை கேட்டு அதை ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி கடைசியில வச்சிங்க பாருங்க ட்விஸ்ட். இன்னொரு டாஸ்க் இருக்குன்னா நீங்க அதையும் முடிச்சிட்ட பிறகுல பண்ணிருக்கணும். அது எப்படி திடீர்னு நடுவுல கூப்பிட்டு டாஸ்க் பத்தி விசாரிப்பீங்க? அங்க ஒன்னும் புரியலையே. அப்ப அவ போக கூடாதுன்னு நினைச்சுதான், அது லாஸ்ட் கேம் நினைச்சுதான் போகாம உட்காந்துட்டா. இப்ப நீங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இன்னொரு கேமுக்கு அவளை நீ போய் பண்ணியே ஆகணும், அவளை அசிங்கப்படுத்திட்ட மாதிரி பண்ணதுனால அவ நான் போய் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி எழுச்சி போக வச்சிங்க. இது பியர் பிரஷர்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பண்ணிட்டாங்க, நானும் பண்ணணும், அவளும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்தாங்க. சுனிதா, ஆனந்தி எல்லாருமே ரொம்ப அவளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு. இல்ல இந்த பவித்ராவும் ஜாக்லினும் நீ எப்படி முத்துக்கு சொன்ன மாதிரி ஏன் ஜாக்லினுக்கு சொல்லல? ஏன்னா அவ இறக்க குணம் உள்ளவ, கண்டிப்பா கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவா, பவித்ராக்கு விட்டு கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க பண்ணீங்க. அவளோட அந்த இறக்க குணம் உங்களுக்கு விளையாட்டா இருக்கு இல்லையா? அவ ஒருவேளை அந்த இதை எடுத்திருந்தாள்னா அவ வின் பண்ணி உள்ள இருந்திருப்பா, எல்லாரும் கூட இருந்திருப்பாங்க. பவித்ரா கூட இந்த கடை லாஸ்ட் டாஸ்க் பண்ணிருந்தா அவளே ஓடி வந்துடும். ஏன்னா இவ இதெல்லாம் தான் ஒரு இல்ல லாஸ்ட் டாஸ்க் பவித்ரானா கண்டிப்பா டைமிங் வேற வச்சு 40 செகண்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா இங்க 90 மீட்டர்ன்றதுக்கு 25 செகண்டா, 180 மீட்டருக்கு வெறும் 35 செகண்ட். இது என்ன லாஜிக்? இது சொல்லுங்களேன் கொஞ்சம்.
எல்லாருக்கும் ஒரு 10 நிமிஷம் தான் வந்து டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சாரி 10 செகண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆனா இவளுக்கு ஓடுறா ஓடிட்டே இருக்கா. வேற இருக்கு இதுல, எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க. இதுல செகண்ட்ஸையும் கம்மி பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொன்னு பெட்டி வேற, பண பெட்டி அவ்வளவு வெயிட்டா இருந்திருக்கு உள்ள சொல்றாங்க. யாருக்குமே அந்த மாதிரி அவ்வளவு வெயிட்டா கொடுத்துல நீங்க உள்ளவே அவங்களே இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு ஒரு அசிங்கமான வேலை பண்றீங்க? ஏன்னா அவ டாப் 2ல வர வேண்டியவ இல்லையா? அவளை தூக்கிட்டு அங்க வந்து யாரையாவது விஷால கொண்டு வரணும். விஷால எப்படியாவது டாப் 3 கொண்டு வரணும். நான் என்ன சொல்றேன்னா, சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்கு, முத்துக்கு பிஆர் இருக்கு, 2 பேருமே லீடிங்ல இருக்காங்க. இது 2 பேர்ல யார ஃபர்ஸ்ட் செகண்ட் கொண்டு வர போறீங்க? அதுக்கு தான் ஜாக்லினை வெளில அமிச்சது. ஜாக்லினுக்கு ஹியூஜ் வோட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அது இவங்க 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தர் சௌந்தர்யாக்கு போகும்ன்றதுனால நீங்க பண்றீங்க. மக்களுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து சௌந்தர்யாக்கு போடாதீங்க. ஜாக்லினே வந்து ரயனுக்கு தான் ஓட்டு போடுங்க நான் போடுன்னு சொன்னாங்க. அதனால ரயனுக்கு போட்டு தயவு செஞ்சு ஜாக்லினோட ஓட்டு வந்து ரயனுக்கு போடுங்க. அவன் வின் பண்றான் பண்ணல ஈக்குவலைஸ் பண்ணுங்கன்றனால தயவு செய்து அதை பண்ணிடுங்க. ஏன்னா இவங்க இவ்வளவு கன்னிங்கா பண்ணும்போது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவளுக்கு க்ளூ கொடுத்து அனுப்புவாராம், நீ போயிட்டு பாதியில கூட வந்துடலாம் அப்படின்னு. அவ போய் பாதியில வந்துடுறா. அது அக்செப்டடு. 1 or 2 seconds உங்களால அந்த 2 seconds வந்து எபிசோட்ல காட்டுனாங்க. ஓகேவா? அது 37 செகண்ட் தான் உள்ள போற மாதிரி காட்டுறாங்க, கால் வைக்கிற மாதிரி. அப்ப கூட பின்னாடி பக்கத்துல இருந்து அதையே மேனிபுலேட் பண்ண முடியுமே உங்களால இல்லையா? இந்த டைமர்லாம் இருக்குல்ல, இப்போ 37 செகண்ட்னா டேக் 1 1 செகண்ட், டேக் 2 2 செகண்ட் இல்லையா? டேக் 1 டேக் 2 இப்படி கூட டைமரை மாத்தி வைக்க முடியும். நீங்க அப்படி கூட மேனிபுலேட் பண்ணிருக்கலாம். நீங்க உங்க செல்ல புள்ளைய நீங்க டாப் 3 கொண்டு வரதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியும். அந்த செல்ல புள்ள ஓடி போய் 3 பெட்டியில ஒரு பெட்டியை பார்த்துட்டு திறந்து பார்த்துட்டு திருப்பி வரதுக்குலாம் டைம் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க அவ்வளோ டைம் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அவளோட வீக்னஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்கன்னா எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு இவங்க சொல்றாரு. பிக் பாஸ் சொன்னாரு, எங்க ஆளுங்க வந்து அதை போய் பண்ணி பார்த்தாங்க, 30 செகண்ட்ல முடிஞ்சிருக்கு. நீங்களே ஒன்னு கேக்குறேன், அந்த பண்ணி பார்த்த ஆளுங்க 100 நாள் சரியான சாப்பாடு இல்லாம இருந்தாங்களா? சரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருந்தாங்களா? உள்ள மென்டல் பிரஷர் இல்லாம இருந்தாங்களா? பிக் பாஸ் உள்ள இருக்கவங்க கண்டிப்பா மென்டல் டார்ச்சரா இருந்திருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் இல்லையா? பாடி வெயிட் இதே பாடி வெயிட்ல ஜாக்லினோட எக்ஸாக்ட் வெயிட்டுக்கு போய் பண்ணாங்களா? இல்ல. இப்ப பவித்ரா அந்த இடத்துல பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் வேகம் அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாக்லினோட பாடி வெயிட் இப்ப ஜாக்லின் வந்து இப்ப வெயில அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி வர முடியாதுன்னு பயந்துட்டு அழுது இருக்காங்கல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்க இஷ்டம் தான் ஜாக்லின், பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். அந்த குழந்தை அவ்வளோ பிக் பாஸ் என்னால திரும்பி வர முடியுமான்னு தெரியல பிக் பாஸ்ன்னு சொல்லும் போது மனசாட்சி இல்லையா? மனுஷ ஜென்மங்க தானே. அந்த ஒரு வார்த்தைக்காக நீ போ அதை விட்டுரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. அது மக்களுக்காக தான் பண்ணுது, பிக் பாஸ் அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்னு பண்ணுதுன்னு தெரியும் தானே உங்களுக்கு. சொல்லி இருக்கலாம்ல விட்டுரு அப்படின்னு. யாருன்னா பாய்ஸ் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கலாம்ல. இல்ல அட்லீஸ்ட் அவ எல்லாமே கூட முடிஞ்சு போச்சுப்பா, அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தால அந்த பெட்டியை நீங்க திருப்பி கையில கொடுத்து விட்டுருக்கலாம்ல. இதுக்கு எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். நீங்க இத வந்து ஸ்டேஜ்ல வச்சு அவளுக்கு கொடுப்பீங்களா? ஏன்னா அவ கையில தூக்கிட்டு வந்துட்டா, தூக்கிட்டு உள்ள வந்துட்டா. பெட்டியை தூக்குனாவே அது அவங்களுக்கு தான் சொந்தம். பெட்டியை தூக்கிட்டு வராதவ லட்சக்கணக்கில் வாங்குவா, தூக்கிட்டு வந்தவ கை வீசிட்டு போவாளா? எப்படி எனக்கு புரியலையே. இது நீங்க வந்து ஸ்டேஜ்ல ஃபினாலேல அவளுக்கு கூப்பிட்டு அவ எடுத்து அந்த கேஷ் மணியை நீங்க கொடுத்து தான் ஆகணும். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாஸ்க் நீங்க வந்து புதுசா ஏதாவது இது பண்ணணும்னு பண்ணீங்களா? இல்ல, இது வந்து என்னன்னா டைட்டில் வின்னரை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ட்ராப் தான் இது. ஓகேவா? அது ஜாக்லின் வின் பண்ணுவாங்கன்னா நாங்க சொல்ல, வின் பண்ண வாய்ப்பு இருந்திருக்குன்னு வேணா சொல்லுவோமே தவிர அவங்க வின் பண்ணுவாங்கன்னா நாங்க சொல்ல. பட் இது வந்து முத்துக்குமாரன் சௌந்தர்யா போது அதை சேஞ்ச் பண்றதுக்காக பிக் பாஸ் போட திட்டம், சேனல் போட திட்டம். ஓகேவா? அதுல இவ்வளோ சீசனா அல்டிமேட் உட்பட அல்டிமேட்லயும் டாஸ்க் வச்சுதான் பணப்பெட்டியை கொடுத்தாங்க. ஆனா அது வீட்டை விட்டு வெளியில போற டாஸ்க் இல்ல. உங்களுக்கு புரியுதா? பணப்பெட்டியை வேற எடுத்தவங்க வெளியில பணப்பெட்டி எடுத்துதான் வெளில போயிருக்காங்க. ஓகேவா? அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. இது என்ன நியாயம் நினைக்கிறேன்? நீங்க உள்ள உங்க செல்ல பிள்ளைக்கு 5 லட்சம் கொடுத்துட்டாங்க மாமி, முத்துக்குமரன் 50,000, ராயன் 2 லட்சம், பவித்ரா 2 லட்சம். இது எப்படி? இது வின்னருக்குமே இது வந்து ஒரு அன்ஃபேர்னஸ் தான். 40 லட்சம் தான் எடுத்துன்னு போறாங்க இப்போ, அப்படிதானே?
பிளஸ் இந்த வீடு கீடுலாம் கார் கீரெல்லாம் வரும், அது வேற விஷயம். பட் வின்னரோட அமௌண்ட்ல இருந்து நீங்க ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா அவன் நியாயப்படி அவன் செகண்ட் பிரைஸா இருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் மற்ற சீசன் படி அந்த பெட்டியை எடுத்துன்னு போறவங்களுக்கு நார்மலா வச்சிருக்கீங்க. இந்த டாஸ்க் நீங்க கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி இன்ட்ரெஸ்டா அப்படியே உங்க மூளையெல்லாம் அப்படி கசக்கி ஒன்று புதுசா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது இப்போ டைம் வரல, எடுத்தவங்க எடுத்துன்னு வெளில போயிட்டுமே, அது வெளியில உள்ள வீட்டுக்குள்ள வரலன்னா அவங்களுக்கு அந்த பணம் கிடையாதுன்றது எந்த கேவலமான ஒரு ரூல் எனக்கு புரியல. இல்ல இந்த ஒரு அவளை எலிமினேட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்க நார்மலா எப்போதும் மிட்வீக் எவிக்ஷன் இந்த லைட் எல்லாம் போட்டு பண்ணி அந்த மாதிரி பண்ணி அனுப்பிக்கலாம்ல. 3 நாளா நோகடிச்சிங்களா அந்த பிள்ளை? 3 நாளா அது பயந்து 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 அட்லீஸ்ட் அவ போயிட்டு வந்த பிறகாவது விட்டீங்களா சும்மா அவளை? சீரியஸா அவ்வளோ நேரம் அந்த குழந்தைய நோகடிச்சிங்க, சிதைச்சிட்டீங்க அந்த பிள்ளையனுடைய மனசை. அவ 100 நாள் உள்ள இருந்து அவ்வளோ உங்களுக்கு பணம் தானே சம்பாரிச்சு கொடுத்துருக்கா, உங்களுக்கு தானே அவ்வளோ பணமும் குவியுது. அவ்வளோ ஈஸியா அவளை வந்து நோக்கடிச்சு சிதைச்சு அமைச்சிட்டீங்களே, இது எந்த விதத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போது எங்களுக்கு புரியலையே. எவ்வளோ ஒருத்தனை கொண்டு வர்றதுக்காக ஒரு பிள்ளைய நீங்க இவ்வளவு நோக்க அடிப்பீங்களா? அவன் நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நல்லவனுக்கு நீங்க இவ்வளவு போராடுறீங்கன்னா கூட பரவாயில்ல. ஒரு டாஸ்க் நல்லா பண்ணி இப்ப உள்ள வந்திருக்குதுங்க, ஒழுங்கா நடந்துக்குதுங்களா? பண்ணாடிங்க எப்படிதான் பண்ணுதுங்க சொல்லுங்க. எப்படி எல்லாம் இப்படி தடவிக்கிட்டு அப்படி தடவிக்கிட்டு அவன் வந்து சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அருணா வந்து சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அதை வேற இப்படி கை பிடிச்சி நிக்கிறாங்க, அதை காட்டுறீங்க வேற. நாங்க அதை பார்க்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கோமா? ஒரு ஒரு 10-15 நிமிஷம் அந்த அவங்க கைய பண்ணிட்டு இருக்கிறதையே தான் மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறத காட்டிட்டு இருக்காங்க. வேலை வெட்டில குழந்தைங்கலாம் பார்க்கல. இதுதான் வந்து பிக் பாஸ். அது கூட இல்ல, நாய்ங்க இருக்குல்ல இந்த சத்யாலாம் நான் படிச்ச எஜுகேட்டட் நான் சொன்னேன் சௌந்தர்யா கூட தாண்டி. இந்த நாய் என்ன பண்ணுச்சு? படிச்ச நாயா இது? நான் வந்து இவ்வளவு பேச மாட்டேன், இவ்வளவு கேவலமான ஒருத்தர் திட்ட மாட்டேன். எப்படி சொல்றது, ஒருத்தர் வெளியில போயிட்டாங்க, நீங்க வந்து அழ வேண்டிய அவசியம் இல்ல, அழற மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லி சிரிக்கிறேன். அது வந்து நொண்டி சாக்கு. அது அழுற மாதிரி நடிக்கிறாங்களா அவங்க? பரவாயில்ல, அது டெக்கோரம்னு சொல்லுவாங்க, அது பேரு. ஓகேவா? நீங்க டான்ஸ் ஆடுறீங்க. இப்போ எபிசோட்ல பார்த்த மம்மி சும்மா இந்த வர்ஷினியையும் தர்ஷாவையும் கூப்பிட்டு வர டான்ஸ் ஆடுறாங்க, ஜெஃப்ரியும் சத்யாவும். எது ஜாக்லின் எலிமினேட் ஆனதுக்காக டான்ஸ் ஆகுது? எனக்கு புரியல. அவன் விஷால வேற சிரிப்பு காட்டுறீங்க, அவனும் அடக்குறான் சிரிப்ப. அவன் வந்து நீங்க எல்லாம் பாட்டியில போயிட்டீங்க, அவன் 100-102 நாள் அவளோட இருந்திருக்கான். அவன் அடக்குறான் பாவம். அவனால சிரிப்பு வந்து அடக்கதான் முடியல. நீ அவ்வளவு ப்ரொவோக் பண்றீங்க, அவளை சிரிக்க வைக்கிறதுக்கு பண்றீங்க, ஆனாலும் அவன் சிரிக்காம இருக்கிறான். வருதுதான் அவனுக்கு சிரிப்பு. எதுக்கு இந்த வேலை எல்லாம் பண்றீங்க? ராணுவ பண்றது எல்லாம். ராணுவ வந்து விஷால சும்மா இருந்தா கூப்பிட்டு என்ன மச்சான் கஷ்டமா இருக்காடா ஒரு மாதிரி அவன் கேக்குறதுலே சிரிப்பு வர வச்சிடுற மாதிரி கேக்குறான். அவன் ஒரு குருவி மூலக்காரன் சொல்றேன். நீ நல்லா திருப்பி அந்த ஃபுல் எபிசோட போட்டு பாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ வெளியில போற வரைக்கும் உனக்கு சப்போர்ட்டா இருந்தது ஜாக்லின் தான். எல்லாரும் எதுக்கும் வந்து நடிச்சு நான் தான் உனக்கு சப்போர்ட் அந்த மாதிரி அவ பண்ணல. உனக்கு மறைமுகமா நீ கீழே விழுந்த உடனே கத்தன குரல் கொடுத்த முதல் ஆள் ஜாக்லின். அவன் நடிக்கலடா, அவன் வலிக்குதுன்னா போகடான பிறகுதான் அருண் வந்தான். நீ போய் வீட்டுல அந்த எபிசோட போட்டு பாரு. அதே ஜெஃப்ரி உன்னை பத்தி நோண்டிக்கிட்டோம் சுரண்டிக்கிட்டோம் இருக்கான்னு சொன்ன அருணா சொன்னோடனே கூட்டு போய் பேச நீயே தானே உள்ள வந்து சொன்ன. ஜெஃப்ரியே தானே உள்ள வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா இந்த இடத்துல பண்ணிருப்பாங்க, இதுதான் பண்ணிருப்பாங்கன்னு ஜாக்க பார்த்து சொன்னான்ல. இப்ப எங்க போச்சு மூஞ்சி? அசிங்கமா இல்ல உனக்கு? நீ வந்து உப்பு போட்டு சொல்றதுங்கிறியா? இல்ல எனக்கு புரியல. இந்த ஏவி போட்டு காட்டுறாங்க, அதுல கூட அந்த பொண்ணு விளையாடு ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் ஜாக்லின் வந்து விளையாடாம இல்ல, பின் தங்கினா. சுத்தமா விளையாட்டை விட்டுறல, அவ பின் தங்கினா, அதுல பின் தங்கினா. மற்ற எல்லா டாஸ்கையும் அவ கஷ்டப்பட்டு வின் பண்ணிருக்காங்க. காமிச்சிங்களா? அதுக்கான ப்ரூஃப் கடைசி வரலாம் டாஸ்க் ஆடிட்டு தான் வெளில போயிருக்காங்க. மக்களால எவிக்ட் ஆகல, நாமினேஷனால எவிக்ட் ஆகல. ஓகேவா? இது மிட்வீக் எவிக்ஷனோ எதுவுமே கிடையாது. அவளா ஆடி வெளியில போயிருக்கான். she evicted herself. இந்த மாதிரி அவளை எவிக்ட் பண்ணல, அவளை எவிக்ட் பண்ணிட்டு போயிருக்கா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா எங்க அம்மா பேரும் லிடியா தான், அவ பேர் ஜாக்லின் லிடியா எங்க அம்மா பேர். அதனாலதான் நான் வந்து அவளுக்கு அவ பண்ற ஒரு ஆக்டிவிட்டிஸும் எங்க அம்மா பண்ற மாதிரியே இருக்கும். அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் நான் ஜாக்லினை ரொம்ப விரும்பினேன். ஆனா போக 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 நிஜமாவே எங்க அம்மா மாதிரியே அவளுக்கு அவ்வளவு மத்தவங்க மேல அக்கறை இருக்கு, அந்த நேர்மை இருக்கு. அவ்வளவு அன்பா கவனிச்சு ஒருத்தர் அழுதுறக்கூடாது, போய் அங்க நின்று ஏன் அழுற, ஏன் தனியா இருக்கிற. எங்க அம்மா அதெல்லாம் பண்ணுவாங்க, நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க. அவ்வளவு சாந்தமானவங்க அவங்க. அத்தனை குணமும் அவகிட்ட இருந்ததுனால எனக்கு
அவ பண்றது ஒண்ணும் எல்லாத்துலயும் விக்டரி. அவ கால் வச்சு தொட்ட அத்தனையும் அவ வந்து வின் பண்ணிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு நீங்க இப்படி இந்த 2 செகண்டுக்காக இல்லம்மா. இப்ப என்னன்னா இவங்க என்னன்னா இது இவ்வளவு நேரம் டைம் எடுத்தாங்க தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்னா வெளியில அனுப்பலாமா வேணாமா, ஏன்னா அதுல என்னன்னா பிளஸ் மைனஸ் இருக்குன்றத அவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப வெளியில போனாதான் ஓட்டு பிரியும், ஓட்டு வந்து மாறும் அப்படின்னு யோசிச்சு தூக்கிட்டாங்க. மக்கள் பைத்தியக்காரவங்களா முட்டாளுங்களா அப்படி தூக்கி வாரி கொடுத்துறதுக்கு நீங்க நினைக்கிறவங்களுக்கு? டாப் 5 வந்தாச்சு உங்க செல்ல புள்ள விஜய் டிவி. ரொம்ப சந்தோஷம். நம்ம டாப் 5 கூட கொண்டு வரலையாடா பாவீங்களா? அநியாயமா இருக்கு. அதான் தப்பான சீசன் நம்ம ரிவ்யூ பண்ண வந்துட்டோம் மம்மி. சீரியஸா எனக்கு ஐயோ நான் போன சீசன் ஏதாவது பண்ணிருக்கணும், இல்லைன்னா அடுத்த சீசன். நான் ஜாக்லினுக்கு சொல்ல வேண்டியது, ஜாக்லின் தைரியமா இரு. நீ வந்து டிராஃபியை கையில எடுக்கல, அதெல்லாம் இல்லை. மக்களோட எல்லாருடைய இதயத்துல நீ கண்டிப்பா இருப்ப. ஓவியா ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கா. அடுத்து நாங்க நினைக்கிறது நீ மட்டும்தான். யாராலையுமே மறக்க முடியாது. அந்த ராத்திரில 2 lakhs பீப்புள்ஸ் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ உன்னோட எபிசோடு உன்னோட இதுன்றதுனால தான் அவ்வளோ பேர். நீ வெளியில கால் எடுத்த உடனே 68 ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ அவ்வளோ பேர் நீ மனசை நீ சம்பாதிச்சிருக்க. எல்லா அம்மாக்களுடைய மனசுல இருக்க. ஈவன் என் பேத்தி நீ வெளியில போற, நீ ஓடுறத பார்த்து அவ்வளோ நேரம் அழுதா. நாங்க எல்லாருமே அழுதோம். நானா 3 நாளா அழுதுன்னு இருக்கேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் ஜாக்லின் எப்படியாவது ஒரு விதத்துல எலிமினேட் பண்ணுவாங்க. விஷால் டாப் 5 கொண்டு வருவாங்க. விஷால் பவித்ராவனே நான் சொன்னேன். நான் இதை வந்து போன என்னோட வீடியோல கடைசியா போட்ட வீடியோல அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். விஷால் டாப் 5 வருவான், நீங்க வேணா பாருங்க. பவித்ரா வருவான் நான் நிறைய தடவை சொன்னேன். அதுக்கேத்த மாதிரிதான் இந்த வாரம் டாஸ்க் எப்படி இருக்க போதுன்றது எனக்கு தெரிஞ்சு நாமினேட் ஆனா அப்ப கூட ஏதாவது ஒரு கடைசி நேரத்துல கூட அனுப்பிட்டு இருக்கலாம்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல நோக்கடிச்சு அனுப்புறீங்களேடாப்பா. இப்ப என்ன கேட்டீங்கன்னா இது பெட்டர் நான் சொல்லுவேன் மம்மி. பெட்டர் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க. 15 முறை நாமினேட் ஆகிய எலிமினேட் ஆகாம மக்களால், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாமினேஷனால எலிமினேட் ஆகல, மக்கள் ஓட்டுனால எலிமினேட் ஆகல, ரெட் கார்டு வாங்கி எலிமினேட் ஆகல, அவங்களே அவங்கள எவிக்ட் ஆகிட்டு வெளில போயிருக்காங்க. அந்த மாதிரி இத்தனை 8 சீசன் பிளஸ் அல்டிமேட் யாருமே பண்ணல. ஓகேவா? பணப்பெட்டி எத்தனை எலிமினேட் ஆகல, போராடி வெளியில போயிருக்காங்க. பெட்டியை தூக்கிட்டா பாருங்க. நான் போய் அதை தூக்கிட்டு வரோம். அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல எங்களுக்கே தெரியுது. நாங்க இங்க இருந்து கத்துறோம் ஜாக்லின் திரும்பிடுமான்னு. ஆனா அவ போய் தூக்கிட்டு வந்தா பாருங்க. அவ்வளோ அவ வந்து இல்ல உள்ள இருக்கவங்க வந்து உசைன் போல்ட் நினைச்சிருக்காங்க. எனக்கு தெரியல உங்களுக்கு அவ்வளோ 35 செகண்ட்ல 160 மீட்டர் ஓட்டு வரணும். சரி, எனிவே இந்த ஜாக்லின் 50 லட்சம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இனிமே உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சீசன் 1 to சீசன் 7 வின்னர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப நல்லா நிறைய படம் பண்ணி இருக்காரு. ஐ மீன் அவர் கூட இப்பதான் ஒரு படம் பண்றாரு. இன்னொருத்தர் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவுமே அவங்க ஹிட் ஆன மாதிரி தெரியல. அவங்க ஃபேமஸ் இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. ஓகேவா? சீசன் 1 எங்க, சீசன் 2 எங்க, சீசன் 3 ஒரு படம் நடிச்சாப்புல ஃபிளாப், சீசன் 4 ஷோ பண்ணிட்டு இருக்காரு ஒரு டிபேட் ஷோ, சீசன் 5 அவர் வந்து இப்பதான் உள்ள வந்து ஒரு படத்துக்கு ரிலீஸ் வந்திருக்காரு. அது எப்படி போகும் தெரியாது. சீசன் 6 எங்க போனான்னு தெரியல. சீசன் 7 ஒரு படம் பண்ணாங்க, நல்லா போயிருக்கு. ஓகேவா? அதெல்லாம் சைடு ரோல் தான். ஆனா இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அதே சீசன்ல இப்போ கவினா எடுத்துக்கோங்க, ஹரிஷ் கல்யாண் எடுத்துக்கோங்க. அந்த வகையில் ஜாக்லின் வர்றது கண்டிப்பா உறுதி. ஜாக்லின் உனக்கு என்னம்மா, நீ எதுக்காக உள்ள வந்த? நீ பிரபலமாகணும் ஒண்ணு, இன்னொன்னு பணம் சம்பாதிக்கணும். ஆப்வியஸ்லி அது எல்லாருக்குமே இருக்கிறது ஒண்ணு. ஓகேவா? இது ரெண்டுமே நீ பிடிச்சிட்டடா. உனக்கு நிறைய வரும், கண்டிப்பா வரும். நீ எங்கேயோ போயிட போற. வின் பண்ணவங்க எல்லாம் எங்கேயோ மூலையில இருக்கிறத நீ பார்த்துட்டு தான் இருக்கிற. ஸோ நீ வந்து எதுக்குமே கவலைப்படாத. விஜய் டிவிக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, பிக் பாஸே நடத்தாதீங்க நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ் நடத்துறீங்களோ, நீ என்ன எப்படி எந்த மூலயமா நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிச்சுக்கோங்க. ஆனா ஒருத்தரை புட் டவுன் பண்ணிட்டு இன்னொருத்தர் மேல ஏத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ரொம்ப 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 நீங்க வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்களா, அவங்கள அனுப்பிடணும், அவங்கள வந்து தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, டப்புன்னு அந்த வேலையை பண்ணிடுங்க. 3 நாளா அந்த குழந்தைய அவளோட அந்த லேப்டாப் சத்தம் எங்களுக்கு கேட்கற மாதிரி இருக்கு. அவ்வளவு பதப்பதைக்கு எங்களுக்கு.
ஆனா இப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செய்து. மக்கள் நிறைய பேருக்கு ஜாக்லினை பிடிக்காது, பிடிக்கும் மேட்டர் இல்ல. ஆனா ஜாக்லின் இல்லாம இந்த சீசன் கிடையாது கண்டிப்பா. நிறைய இடத்துல இல்லன்னா இந்த சீசன் கண்டிப்பா இது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இந்த சீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குற மாதிரி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜாக்லின் தான். நீங்க வந்து முத்துக்குமரனோ சௌந்தர்யாவோ விஷாலோ அப்படின்னு நீங்க சொல்லலாம் வேரியஸ் ரீசனுக்கு. ஆனா ஒரு தரோ கண்டென்ட்னா அது ஜாக்லின் மட்டும் தான். டெய்லி ஜாக்லின் காதல் இத பார்க்கணும்னா போய் சினிமா பார்த்துட்டு போறோம். மூவிஸ் எதனா பார்த்தா நான் எங்களுக்கு லவ் கண்டென்ட் கிடைக்கும் போது இது லவ் கண்டென்ட்லாம் கிடையாது. இது கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஒரு இந்த கண்ட எபிசோட கண்ட வெப்சைட் தான் போய் பார்க்கணும். விஷால் பண்றதெல்லாம் பார்த்தா தடவிக்கிட்டு. எனிவே இப்போ மக்களுக்கு ஒரு இதுனா அடுத்த சீசன்ல எல்லாரையுமே ஒன்னும் அழகா மாடல்ஸா உள்ள கூப்பிட்டுருங்க. ஓகேவா? இல்ல எல்லாரையுமே அசிங்கமா கொண்டு வாங்க. மக்கள் வந்து அழகை பார்த்தோ கலரை பார்த்தோ ஓட்டு போட்டு இதெல்லாம் ஜாக்லின் இதுக்கான சம்மந்தம் கேட்காதீங்க. அதனாலதான் இந்த வாட்டி வந்து டாப் 5ல 2 பேர் இருக்காங்க. எதுவுமே பண்ணாம அழகுக்காக அவங்க வின்னராக கூட சான்ஸ் இருக்கு. இதுல வந்து ஜாக்லின் எவ்வளவு நல்லவன்னா பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டா. பவித்ராவுக்குமே தெரியும், பவித்ராவே அத சொல்றா. ஆனா அவ என்ன சொல்றா, நீ உன் கேம நீ ஆடுனடி, நான் விட்டு கொடுத்தேன்னு எங்கேயும் பேசாத, சொல்லாத, நீ ஆடுன. யார் சொல்லுவாங்க சொல்லுங்க? என்னாலதான் நீ வின் பண்ண. இப்ப கூட போகும்போது கூட சொல்லிட்டு போயிருக்கலாம், எனக்கு நீ விட்டு இருந்தீன்னா நான் ஜெயிச்சிருப்பேன். அது கூட அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவ்வளோ நல்ல பொண்ணை நீங்க வந்து வெளியில அனுப்புறது எந்த விதத்துலயும் நியாயம் இல்ல. எபிசோட்ல காட்டுறாங்க அந்த டைமர் போட்டு, நம்மளுக்கு மட்டும் தான் காட்டுறாங்க, உள்ள இருக்கவங்க காட்டல. ஓகேவா? அது வந்து நம்ம காலையில அந்த ப்ரோமோ பார்த்துட்டே வந்து தப்பா இருக்கு நம்ம சொன்னோம், சொல்லிட்டே தான். அதுக்கான ஒரு ரீசனா இதை காட்டினாங்க. ஆனா அது கண்டிப்பா அதை மேனிபுலேட் பண்ண முடியும் டைம். அதுதான் நீங்க ஸ்பீட் பண்ணி வச்சிருக்கீங்களோன்னு எங்களுக்கு தோணுது. அதெல்லாம் கூட விடுங்களேன், அதுக்கு ஒரு இது கொண்டு வந்துடும், சப்பக்கட்டு கொண்டு வந்துருவாங்க. இப்ப அது கூட இல்ல மேட்ரு. இப்போ உள்ள அத்தனை பேர் பாத்துருக்காங்க, 0ன்னும் போது அவங்க கால் உள்ள இருந்துச்சுன்னு. இப்ப நீங்க எந்த கேட் வழியா உள்ள வரணும்னா நீங்க சொல்லவே இல்ல. கேட் கிட்ட வந்தாலே கேட் இருக்கு, அந்த ரெண்டு கேட் இருக்குல்ல, இப்படி ஒண்ணு இருக்கு. இப்ப இப்படி வரா ஜாக்னா இத தாண்டாலே அவங்க வின்னுன்றது தான் அர்த்தம். சோ அவங்க 37 செகண்ட்ல இங்க வந்து கால இருக்கிற மாதிரி எபிசோட்ல இருங்க, 37 செகண்ட்ல அவங்க இங்க வர மாதிரி காட்டுறாங்க. ஆனா லைவ்ல பாக்கும்போதோ இல்ல எபிசோட்ல பாக்கும்போது டைமர் அங்க 1:01 போது அவங்க கால் இங்க இருக்கு, 0 போது கால் இங்க இருக்கு. 0க்கு உள்ள வந்துட்டா, 1 போது அவ கேட்ல நிக்கிறா, நடுவுல நிக்கிறா. அது அப்படியே மாத்தி இதுல இப்ப என்ன ஜாக்லின் ஓடி வரும்போது எபிசோட்ல பின்னாடி இருக்கவங்க பேசுறத காட்டுறாங்க, அத ரீப்ளே போட்டு காட்டுறாங்க இல்லையா? ஓடுறத காட்டல, ஓடும் போது டைமரை காட்டல. டைமர் ஸ்டார்டிங்ல காட்டினாங்க, 16 இருக்கும்போது காட்டினாங்க, 6 இருக்கும்போது காட்டினாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டைமரை காட்டல. நீ ஜாக்லின் ஓடி வர்றத காட்டலன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு டைமிங்க காமிச்சிருக்கணும்ல. இது என்ன விளையாட்டு? ஏன் உங்க எடிட்டிங் டீம் தான் பெரிய பல்லான விஷயம் எல்லாம் பண்றீங்களே, சைட்ல டைமர் அப்படியே ஓடி வர அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குல்ல, கீழே காட்டிருக்க வேண்டியதானே. இவங்க லைவா காட்டல, அது ரீப்ளே பண்ணும்போது தான் காட்டுறாங்க டைமரை. அதுல மேனிபுலேஷன் கண்டிப்பா இருக்கும்னு நான் சொல்வேன். இவங்க வந்து செல்ல புள்ளையா கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு I don't want to review. நான் இந்த 3 நாளும் பண்ணல. இது ஜாக்லின் இன்னைக்கு எவிக்ட் ஆனது நாங்க பார்த்ததே ஜாக்லின்காக தான். அவளே இல்லாத போது இதுக்கு மேல பிக் பாஸ் பார்க்க எங்களுக்கு இஷ்டம் இல்ல. மேபி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சுனா இந்த இன்னும் 2 நாள் இருக்குல்ல, ஏதாவது கொஞ்சம் கேள்விப்பட்டோம்னா ஜாக்லின் வந்திருக்கா இல்ல ஜாக்லின் வந்து இல்ல வேற ஏதாவது ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா நாங்க அதை சொல்லுவோம். அதுக்காக வீடியோ பிரைஸ் பண்ற மாதிரி ஏதாவது நடக்குது அப்படினா நாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ட்விஸ்ட் தான் நாங்க கண்டிப்பா போடுவாங்க. சோ வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு இந்த சீசனு. ஸ்டார்டிங்லயே சொல்றேன், இருக்கிறதுலே மொக்க சீசன் இதுதான். எனிவே அல்டிமேட் வந்தா மேபி ஜாக்லினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அல்டிமேட் 2 வரணும், ஜாக்லின் கண்டிப்பா இத பார்ட்டிசிபேட் பண்ண வின் பண்ணனும். அப்பயும் அவங்க ஆளுங்களை எவனையாவது கொண்டு வந்து விட்டுட்டு இந்த குழந்தையை சாவடிப்பானுங்கப்பா. அப்ப மாகாபாவோட அழகா வேலையை பாருமா. நீ வெளியில நிறைய ஜாப் நிறைய ஒர்க் கிடைக்க போகுது, நீ நிறைய பிஸியாவே இருக்க போற. உன்னோட ஜாக் அண்ட் சில் அந்த சேனலை நான் எப்பவுமே ரசிப்பேன், இனிமேலும் ரசிக்க போறேன். அந்த ஜாக் அண்ட் சில் கூட உன்னால வந்து போட முடியாது, அவ்வளவு பிஸியா இருக்க போற. ஓகேவா? என்னோட விஷஸ் உனக்கு ரொம்ப இருக்குமா. எங்க எல்லா தாய்மார்களுடைய சார்பாகவும் நான் உன்னை பிளஸ் பண்றேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஸோ இதுக்கு மேல ஜாக்லின் இல்லாத இந்த வீடியோ வருமானது எங்களுக்கு தெரியல. அவளை பத்தின நல்ல விஷயங்கள் வந்தா நாங்க கண்டிப்பா கண்டினியூ பண்றோம். Until then, bye from Tony Express.
என்னடி You're the best, Jackie. இங்க வா, இங்க வந்து சொல்லு. இந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க இவ்வளோ நேரம். இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாக்லின் போனதுல இருந்து பாருங்க, அது பார்த்தாவே தெரியும். சொல்லு. You're the best, Jackie. ஓகே ஸோ You're the best player ever. Jacqueline, you won our hearts. You won our hearts. You are the queen. You are the real winner, resilient queen, Jacqueline. All the best. Thank you for watching this video. Like, comment, share and subscribe. இதுக்கப்புறம் வரப்போகிற கண்டென்ட் எல்லாம் மேபி இங்கிலீஷில் நிறைய இருக்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் தமிழ்லேயும் வந்து இவங்களோட சேனல்லே என் சேனல்லையும் நிறைய போடுறேன். பிக் பாஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வீடியோஸ் அவ்வளோவா வராது. ஏன்னா ஜாக்லினோட அந்த ஸ்மைலை ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம். அவ்வளோ அழகான சிரிப்பு. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். எனிவேஸ், ஜாக் அண்ட் சில் அதே மாதிரி சிரிச்சு எங்களை சிரிப்பாட்டு. பாய். Like, comment, share and subscribe with the notification bell. See you. Bye.